இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் கேமரா ட்ரிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கேமரா ட்ரிக்குன்னு நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா ட்ரிக் இல்லைங்க, அப்ளிகேஷனில் உள்ள கேமரா ட்ரிக் இல்லைங்க. உங்கள் ஃபோனில் சாதாரணமாக ஃபேஸ்புக் கண்டிப்பாக இருக்கும், இல்லவே இல்லைன்னு நீங்கள் மறுப்பு தெரிவிக்க முடியாது. எல்லாரோட ஃபோன்லேயும் ஃப்ரீ இன்ஸ்டால்டாக ஃபேஸ்புக் இருக்குது. ஸோ அந்த ஃபேஸ்புக்கில் தான் ஒரு கேமரா ட்ரிக், ஃபேஸ்புக்கில் மட்டும் இல்லைங்க, மெசஞ்சர்லையும். ஸோ இந்த ரெண்டு அப்ளிகேஷன்லையும் கேமரா ட்ரிக்கை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் 3 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேஸ்புக்கோ சரி மெசஞ்சரும் சரி செல்ஃபி ஃபோட்டோ எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொன்று பூமராங், அதாவது ஒரு வீடியோவை ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டைலை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதே அதையும் தெரிஞ்சுக்கலாம். 3வது ஒரு முக்கியமான விஷயம், அதாவது உங்களுடைய மெசஞ்சர் சேட்டில் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஸ்டிக்கரை ஷேர் பண்ணும்போது அதுக்கு பக்கத்தில் ஒரு கேமரா ஐக்கான் இருக்கும். அந்த கேமரா ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அக்மெண்ட் ரியாலிட்டி, ஸோ அந்த ரியாலிட்டியை உங்களால் கொண்டு வர முடியும் உங்கள் கேமரா மூலியமாக. ஸோ இந்த 3 விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணணும். ஸோ மிஸ் பண்ணிங்க அதில் உள்ள விஷயங்களை உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்லேயும் சரி மெசஞ்சர்லேயும் சரி அப்ளை பண்ண முடியாது. ஸோ என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னா ஃபேஸ்புக் மற்றும் மெசஞ்சர். ஸோ இந்த 2 அப்ளிகேஷன்லேயும் உள்ள கேமராவில் ஒரு ட்ரிக் இருக்குது. அதாவது 3 ட்ரிக்கை நம்ம பார்க்க போகிறோம். அது சமீபத்தில் ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்குது, எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ்புக்கோட மெசஞ்சர் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்கள் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஐக்கன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது அருமையான ஒரு செல்ஃபி நீங்கள் எடுக்க முடியும். எடுத்ததுக்கப்புறம் உங்கள் பேக்ரவுண்டில் உள்ள விஷயங்களை மறைக்கக்கூடிய ஒரு வசதியும் இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. பாட்டம் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் கொடுக்காங்க. அந்த ஃபில்டர்லாம் பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு அருமையான செல்ஃபி எடுக்கக்கூடிய ஒரு வசதியை இந்த ஃபேஸ்புக்கோட மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கேமரா ட்ரிக்கில் ஃபேஸ்புக்கில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பூமராங்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபேஸ்புக் போங்க. போயிட்டு உங்கள் ஃபோனோட கேமரா டிஃபால்ட் கேமரா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பட்டனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பூமராங் இருக்குது, லைவ் இருக்குது, நார்மல் இருக்குது, வீடியோ இருக்குது. நம்ம பூமராங் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனோட ஸ்க்ரீனை ஜூம் பண்ணுறோம். ஜூம் பண்ணி ஏதாவது ஒரு இதை நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். அது இந்த பூமராங் வச்சு ரெக்கார்ட் பண்ணணும். அது ரன்னிங் இதாக இருக்கணும். ஸோ இது தண்ணி ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன் பூமராங்கோட ஆப்ஷன் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்டில் உங்களுக்கு இந்த வீடியோ கேப்சர் ஆகிடுச்சு, லோட் ஆகிடுச்சு. லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ எவ்வளவு, அந்த வீடியோவில் தண்ணி விழுறது நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ ஸ்பீடாக ரிவர்ஸில் வருது பாருங்கள். விழுந்த தண்ணி மறுபடியும் ரிவர்ஸில் வருது. ஸோ இதுக்கு பேர் தான் பூமராங். இதை நீங்கள் சேவ் பண்ணலாம். இதுக்கு சம் எஃபெக்ட் கொடுக்கலாம். அதே நேரத்தில் டன் கொடுக்கலாம். டாப் ரைட்டில் ஸ்டிக்கர் பண்ணலாம், பேர் எழுதலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த பூமராங் வீடியோவில் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை சமீபத்தில் ஆட் பண்ணிக்காங்க. ஸோ ஃபேஸ்புக்லேயும் பார்க்கலாம். 3வது நம்ம பார்க்க போகிற கேமரா ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட மெசஞ்சரில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் ஃபோனில் கூடிய மெசஞ்சர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா இமோஜி இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் ஸ்டிக்கர் இருக்குது, ஜிஃப் இருக்குது, இமோஜி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டிக்கரை பயன்படுத்த போகிறோம். ஸ்டிக்கரை ஒரு ஸ்டிக்கர் நம்ம நண்பருக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம். ஒரு பைக் ஸ்டிக்கர் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கேமரா ஐக்கான் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் நிறைய ஸ்டிக்கர்ஸ் இதில் இருக்குது. டச் அண்ட் ட்ராக் மூவ் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி உங்களுக்கு பாருங்கள் இந்த ஸ்டிக்கர் எந்த அளவுக்கு மூவ் ஆகுதுன்னு. இதுக்கு பேர் தான் அக்மெண்ட் ரியாலிட்டி. ஸோ ஏஆரில் பண்ணியிருக்காங்க இந்த கேமரா ட்ரிக். அதுவும் ஃபேஸ்புக்கோட மெசஞ்சரில் இருக்குது. எனக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் ஃபேஸ்புக்கோட மெசஞ்சரில் போய்ட்டு பண்ணலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் மெசஞ்சரில் ஒரு கேமரா ட்ரிக். 3 விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களாக இருக்கும், ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது இப்படியே லைக் பண்ணுங்கள்.